ஒரு நாள் ஒரு புத்திசாலி மனிதன் ஒரு வித்தியாசமான யோசனை செய்தான். உலகத்திலேயே முதலாக நான் தான் ஐஸ் கொண்டு ஒரு கார் செய்ய போகிறேன். அவன் பெரிய பெரிய ஐஸ் கட்டிகளை கொண்டு ஒரு அழகான காரை கட்ட ஆரம்பித்தான். காரின் கதவு, கண்ணாடி, ஸ்டியரிங், என்ஜின் எல்லாமே ஐஸ் கொண்டு செய்தான். சில நேரத்தில் அந்த அழகான ஐஸ் கார் ரெடியானது. மனிதன் மகிழ்ச்சியாக காரில் ஏறி அதை ஓட்டி பார்த்தான். ஐயோ, இது என்ன செமையா இருக்கு, ஐஸ் கார் பயங்கரமா போகுது. அவன் சந்தோஷமாக காரை ஓட்டிக்கொண்டே இருந்தான். ஆனா நேரமாக ஆக அந்த ஐஸ் கார் மெதுவாக கரைய ஆரம்பித்தது. தண்ணீர் துளிகள் கீழே விழ ஆரம்பித்தது. அதை பார்த்த மனிதன் அதிர்ச்சியுடன் கத்தினான். ஐயோ, என் ஐஸ் கார் கரையுதே. சில நிமிடங்களில் அந்த ஐஸ் கார் முழுவதும் கரைந்து உடைந்து போயிற்று. மனிதன் சோகமாக அழ ஆரம்பித்தான். ஐயோ, என் கார் போச்சே. அப்போது அவன் செல்ல நாய் சென்னை அவன் அருகே வந்தது. சென்னை மெதுவாக சொன்னது, அழாதே ஓனர், நான் இருக்கேன். மனிதன் கண்ணீர் துடைத்து சொன்னான், சென்னை, என் ஐஸ் கார் போச்சே, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சென்னை உடனே கேட்டது. சொல்லுங்க ஓனர், மனிதன் சொன்னான். கரையாத ஐஸ் ஒன்றை கண்டுபிடிச்சு கொண்டு வா. அதை கேட்ட சென்னை உடனே ஓட ஆரம்பித்தது. மலைகள், காடுகள், பாலைவனம் அனைத்தையும் கடந்து சென்னை ஓடிக்கொண்டே போனது. சில நேரம் கழித்து அதற்கு ஒரு அதிசயம் தெரிந்தது. ஒரு கரையாத மாயா ஐஸ் கட்டி. சென்னை மகிழ்ச்சியாக கத்தினது. ஆஹா, இதுதான் கரையாத மாயா ஐஸ். அது அந்த ஐஸை எடுத்துக்கொண்டு தன் ஓனரிடம் கொண்டு வந்தது. மனிதன் அதை பார்த்து மகிழ்ச்சியாக சொன்னான், சென்னை, நீதான் சூப்பர். அந்த மாயா ஐஸை வைத்து மனிதன் இன்னொரு சூப்பர் ஐஸ் கார் செய்தான். புதிய கார் மிகவும் வலிமையாகவும் அழகாகவும் இருந்தது. அவன் மீண்டும் காரை ஓட்டி பார்த்தான். ஐயோ, இது அதை விட செமையா இருக்கு. இந்த ஐஸ் கார் கரையவே இல்ல. மனிதனும் சென்னை நாயும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்போது சென்னை சிறிது வருத்தமாக சொன்னது, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம